ஹலோ விவர்ஸ், 2025 குரூப் 2 மற்றும் குரூப் 2A அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வேகன்சியை இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் இது எந்தெந்த பணிகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது குரூப் 4க்கு உண்டான அந்த வேகன்சி அதிகரிப்பு குறித்த தகவல் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் ரெக்கார்டிங் இஷ்யூஷன்ஸ் ஆஃப் addendum to combined civil services examination to group 2 and group 2A services notification number 11/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனு. ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2, அதாவது குரூப் 2 தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் அப்படின்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளில் 625 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ சார் பதிவாளர் என்னென்ன வேகன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான 645 பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2 குரூப் 2 பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் 15/7/2025 அன்று வெளியிடப்பட்டது. தற்போது 625 காலி பணியிடங்களுக்கான பிற்சேர்க்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 ஆகும். ஸோ முன்னாடி இருந்தது ப்ளஸ் இப்போ இருக்கிறது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1270. முதல்ல ஒரு 645 அண்ட் இப்போ ஒரு 625 ரெண்டும் சேர்த்து 1270 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 2 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 5 நிதி ஆண்டுகளுக்கான காலி பணியிடங்களும் 2024ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 2 நிதி ஆண்டுகளுக்கான காலி பணியிடங்களும் ஆக மொத்தம் 7 நிதியாண்டுகளுக்கு 8784 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக 1254 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 2 மற்றும் குரூப் 2A மூலம் ஒரு நிதியாண்டிற்கு 1270 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டிற்கான அறிவிக்கையில் ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அறிவிக்கையின் மூலம் கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபைனல், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம பேசின குரூப் 4 வீடியோவில் இந்த டிஎன்பிஎஸ்சி லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு. ஸோ குரூப் 2வும் சரி குரூப் 2வும் சரி நிறைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணி இந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 கீழே எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அதை வந்து இந்த குரூப் 4 குரூப் 2லேயே நிரப்புவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்ன மாதிரியே குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்தோம். ஸோ இது எந்தெந்த பணிகள் இன்க்ளூட் ஆகுதுன்னா சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 645 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ தற்போது இது வந்து பார்த்திங்கன்னா 625. இப்போ நான் சொன்ன அந்த வேகன்சி இந்த ஜாப் நேம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எவ்வளோ கவுண்ட்டு, இப்போ சார் பதிவாளர் எவ்வளோ கவுண்ட் முன்னாடி இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி வனவர், முழுநிலை வருவாய் ஆய்வாளர், உதவியாளர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் 4 அப்படிங்கிறதுக்கு இதே மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து யாருக்கு எந்தெந்த பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இதே மாதிரி ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஹோப்ஃபுல்லி 2026 வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த 2025 கம்பேர் பண்ணும்போது மிக அதிக பணியிடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.